ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் வழக்கில் சிபிஐக்கு நீதிபதி கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி புகழேந்தி கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கு? வணக்கம் சாம். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனுவில் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன் மாணிக்கவேல் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் டிஐஜி அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரிகள் ஒருவர் தலைமையில் விசாரணை நடத்தி அறிக்கையை அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து சிபிஐ விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்தது. மேலும் மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் நகலை வழங்க கீழமை நீதிமன்றத்தில் மனு செய்தேன். எஃப்ஐஆரை தவிர பிற ஆவணங்கள் தர இயலாது என கூறி மனுவை திருப்பி அனுப்பிவிட்டனர். ஆகவே என் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே பொன் மாணிக்கவேல் மீது அந்த வழக்குகளை விசாரித்து வந்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்திடம் முறையாக அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இல்லையா என கேள்வி எழுப்பினார். யார் மீது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இதுபோல விவரங்கள் இன்றி சிபிஐ வழக்கு பதிவு செய்ய இயலுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி முன்னாள் ஐஜி மீது பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆருக்கு இடைக்கால தடை விதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதற்கு சிபிஐ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கால அவகாசம் கோரப்பட்டது. அதோடு கடந்த முறை அளிக்கப்பட்ட ஆவணங்கள் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கான அந்த விவரங்களை உள்ளன என குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதி சிபிஐ தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் அலுவலர்கள் அந்த வீடியோ கான்பரன்ஸ் வழியாகவும் ஆஜராகலாம் என குறிப்பிட்டு வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஷியாம், வழக்கு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.